அனைவருக்கும் இனிய வணக்கம். மன்சனாபாத் நீர் மருத்துவம் ஞானலட்சுமி குடியில் தவழிவகை ஆழ்வார் சித்தர் சித்த யோகினி பீடம் இம்மையத்திலிருந்து நீர் மருத்துவத்தை கற்று திறம்பட கற்று அதில் பயிற்சிகள் பல பெற்று இன்று 2 வருடத்திற்கு பிறகு மீண்டும் நீரை மருந்தென கொண்டு 2வது நாளாக ரம்மியமாக ஆரோக்கியமாக வாழக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தியோடு இருக்கிறேன் என்பதுதான் இந்த பதிவு. ஆனால் இந்த பதிவை பார்த்துவிட்டு நீரை மட்டுமே அருந்தி வாழலாம் என்று தவறான முடிவுகள் எடுக்க வேண்டாம். ஏனென்றால் ஒரு குருவுடைய அனுகிரகத்தினால்தான் இந்த பயிற்சியை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் உங்களுக்கு உடலில் ஏற்படுகின்ற உபாதைகளை நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும். இல்லை என்றால் உயிர் பயமான ஆபத்துகளும் கூட கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் உடலில் இருக்கின்ற விஷங்களை இறக்குவதற்கு தான் இந்த நீரை மருந்தென கொண்டு நாம் செய்கிறோம் என்பது உன்னத கருத்து. நாம் சாப்பிடுகின்ற உணவிலும் விஷமும் உள்ளது, அமிர்தமும் உள்ளது. அதில் அமிர்தத்தை எவ்வாறு உடலிலே சேர்த்து கொள்ள வேண்டும், விஷத்தை எவ்வாறு வெளியிறக்க வேண்டும் என்ற உன்னத கருத்தை தெரிவிப்பதுதான் இந்த புத்தகத்தில் இருக்கின்ற நீர் மருத்துவ உண்மை. இந்த உண்மையை தெரிந்த பிறகுதான் நீர் மருத்துவத்தை அனைவரும் கற்றுக்கொள்ள விருப்பப்பட வேண்டும். தெரியாமல் நீரை மட்டுமே மருந்தென கொண்டு இந்த பயிற்சி செய்வது உங்களுக்கு அவ்வளவு உசிதமாக இருக்காது என்பதையும் இந்த பதிவு நேரத்திலே அப்படின்னு சொல்ல கடமையாற்றுகின்றேன். நன்றி, வணக்கம். யாருக்கும் இதை பயமுறுத்துவதல்ல. உடலில் இருக்கின்ற அனைத்து பிணிகளையும் இறக்கி வைக்க ஒரே ஒரு தீர்வு மட்டும்தான் இந்த உலகில் இருக்குது என்றால் அது இந்த நீர் மருத்துவ முறை ஒன்றுதான். ஏனென்றால் இதுக்கு மருந்தோ மாத்திரைகளோ எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட மாபெரும் ஆற்றல் சக்தி பிரபஞ்ச சக்தியோடு அந்த பேரொழியோடு நாம் வாழக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தி பெறக்கூடியதுதான் இந்த நீர் மருத்துவ உன்னத கருத்து என்பதை நான் தெரிவிக்க கடமையாற்றுகின்றேன். நன்றி, வணக்கம்.